வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே ஒரு 22 பேர் அரக்காணத்தில் செத்தாங்க. அது அப்போது தேர்தல் வருது, பாராளுமன்ற தேர்தல் வருது. இந்த விஷயத்தை பெருசாக விடக்கூடாது, எதிர்கட்சிங்க பேசி பேசி இதை பெருசாக்கிடுவாங்கன்னு ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபா அறிவித்து அதை முடித்தாங்க. பேருக்கு விற்றவனை சும்மா 2 பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு முடித்தாங்க. இது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாமலாம் இருக்குது. அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு, எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும். இந்த அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க பூரா திமுக அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னா ஏன் இருப்பாங்கன்னா அப்போ தான் சம்பாதிக்கலாம். திமுக அரசாங்கத்துக்கு அரசு அதிகாரிகள் ஆதரவாக காவல்துறையிலேருந்து எல்லா அதிகாரிகளும் எதுக்காக இருக்காங்கன்னா அப்போ தான் அவங்க வச்சு தான் சம்பாதிக்க முடியும். இந்த அரசாங்கம் இருந்தால் தான் அரசு வேலையில் இருக்கிறவங்க லஞ்சம் வாங்க முடியும், திருட முடியும், சம்பாதிக்க முடியும். அதனால தான் இந்த காவல்துறையெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்தால் நல்லா கொண்டாட்டம். எல்லா துறையில் இருக்கிற அதிகாரிகளுக்குமே திமுக வந்துச்சுன்னா கொண்டாட்டம் தான். ஏன்னா இந்த அரசாங்கம் எதையும் கண்டுக்காது. சும்மா அந்தந்த நேரத்தில் கண் துடைப்புக்கு ஏதாச்சும் சொல்ல நடவடிக்கை எடுக்கிறோம், அதை எடுக்கிறோம், இதை எடுக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு ஒரு 10 நாளைக்கு நீ அங்கே போய் அந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, இந்த ஆளை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, ஒரு 4-5 பேரை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிவிட்டு சஸ்பென்ஸ் ஒரு 10 நாளைக்கு சஸ்பென்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்ருவாங்க. இன்னும் பத்திரிகைகள் எத்தனை நாளைக்கு பேச போகுது? இதை ஒரு 4-5 நாளைக்கு அப்படியே போட்டு பேசிக்கின்னு பண்ணுவோம். இது தொலைக்காட்சி, டிவி தொலைக்காட்சி ஒரு 5-6 தொலைக்காட்சியில் 5-6 பேர் உட்காந்துக்கிட்டு அதை ஒரு 2-3 இது மாதிரி பேசுவானுவோம். அவ்வளோதான், முடிஞ்சு போய்ட்டு. அது அவங்களுக்கு பொழப்பு. இப்படி ஏதாவது நடந்தால் தானே இவங்களுக்கெல்லாம் பொழப்பு நடக்கும். இல்லைன்னா பொழப்பு எப்படி நடக்கும் அவங்களுக்கு? ஆனால் சாவுறது ஏழை மக்கள் தானே. அதனால் அவங்களுக்கு என்ன வந்திருக்கு? இதெல்லாம் பெருசு பண்ண மாட்டானுவோம். சும்மா அந்த நேரத்தில் அவங்களுக்கு பிஆர் ரேட்டு பார்க்கணும், ஏதாவது போடணுங்கிறதுக்காக அந்த இதை அப்படியே போட்டுக்கிட்டு இருப்பானுவோம். அவ்வளோதான். இந்த நடவடிக்கையெல்லாம் சும்மா. அடுத்தது இப்போ இன்னொரு 6 மாதம் கழித்து பாருங்கள், இன்னொரு ஊரில் அதே மாதிரி தான் நடக்கும். ஏன்னா இது அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கோ காவல்துறைக்கோ தெரியாமல் எல்லாம் காசு சம்பாதிக்க தான் நிற்கிறானுவோம். உங்களுக்கு காவல்துறையே சொல்லணும், நீ போய் காய்ச்சி போ அப்படின்னு. நீ போய் காய்ச்சி பிய்யி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காவல்துறையும் சொல்லணும். அங்கே இருக்கிற வார்டு மெம்பர்லேருந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் அது நடக்கும். ஏன்னா எல்லோரும் சம்பாதிக்கணுங்க. ஆமாம், இல்லைன்னா முடியாது. ஆமாம், வார்டு மெம்பருக்கு தெரியும், வார்டு கவுன்சிலருக்கு தெரியும், பிரசிடண்ட்டுக்கு தெரியும், முக்கியமாக அந்த மாவட்ட கவுன்சிலர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் அவங்க இப்போ தலைமையில் தான் நடக்கிறது. எல்லாம் சாதாரணமாக ஒருத்தன் போய் காய்ச்சி வித்துற முடியாது. புரியுதுங்களா? இதுதான் திமுக மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சின்னா இதுதான். மாடல் ஆட்சின்னு கேட்குறீங்கல்ல, இதுதான் மாடல் ஆட்சி. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. மாவட்ட கவுன்சிலர்லேருந்து மாவட்ட இதுலேருந்து எல்லோரும் இது பண்ணி தான் இது நடக்கும். எவன் செத்தா அவனுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சுக்கிங்க. இது யாருக்கும் தெரியாமலாம் நடக்கிறது கிடையாது. சாவுறது பொதுமக்கள் தான். ஆமாம், அதிகாரிகள் எல்லாம் சம்பாரிச்சிட்டு போயிடுவான். மிஞ்சி போனால் என்ன செய்ய போகிறானுவான்? 10 நாளைக்கு அவன் தலைமறை வரப்பான், இல்லை அதிகாரியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வீட்டில் உட்காந்துருப்பான். அவ்வளோதான். சஸ்பென்ஸ் பண்ணுவான் 10 நாளைக்கு 15 நாளைக்கு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஏழை மக்களுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும்? ஆளுக்கு 50,000 கொடு. இப்போ போன தடவை 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷனில் ஜெயிச்சாகணும். இப்போ ஜெயிச்சாச்சு, 10 லட்சம்லாம் கொடுக்க மாட்டாங்க. 32, 35 பேர், 40 பேருன்னா ஆளுக்கு 2 லட்சம் அதிகபட்சமாக, அவ்வளோதான் கொடுப்பாங்க. சரியா போச்சு. அதுவும் இதை வாயை மூடுறதுக்கு, எதிர்கட்சிங்க வாயை மூடுறதுக்கு, அவ்வளோதான். காசு கொடுத்தாங்க, சரியா போச்சுன்னு புரிஞ்சுக்கிங்க. இதுதான் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. மறுபடியும் பண்ணுவோம். இன்னொரு 6 மாதம் கழித்து அதையும் பண்ணுவோம். மறுபடியும் வரும் தான். என்றைக்கு இந்த டாஸ்மார்க்கெல்லாம் ஒழிக்கிறானுங்களோ அன்றைக்கி தான் தமிழ்நாடு உருப்படும். இல்லைன்னா உருப்படாது. தமிழ்நாட்டு மக்கள் உருப்படாது. இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும்.